உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். அழகர், இவ்வளவு சீக்கிரம் எஞ்சிட்டீங்க? தூங்கலையா? நான் தூங்கினா தானங்க எந்திரிக்கிறதுக்கு. விடிய விடிய தூங்கவே இல்லை. இந்தாங்க காஃபி குடிங்க. என்னாச்சு? புது இடங்கிறதுனால தூக்கம் வரலையா? நீங்க வேற பயத்துல தூங்கலங்க. நான் பாட்டுக்கு தூங்கிட்டு இருக்கும்போது உங்க ஃப்ரெண்டு கல்லை தூக்கி தலையில போட்டேன்னா நான் என்னங்க பண்ணுவேன்? அதான் முழிச்சிட்டு இருந்தேன். தலையில போட்டா கூட பரவாயில்ல, மாத்தி காலில் போட்டாங்கன்னு வைங்களேன், அப்புறம் யாருங்க லைஃப் உள்ள நொண்டியா நடக்கிறது? ஐயோ, என்னங்க நீங்க என்ன சொல்றீங்க? எனக்கு ஒன்றும் புரியல. ஏம்மா பொம்பளை வேஷம் போட்டு பார்த்துருக்கீங்களா? அது உங்க ஃப்ரெண்டு தான். முறைக்காதீங்க, இது நான் சொல்ல, உங்க ஃப்ரெண்டு தான் நேற்று என்கிட்ட சொன்னாங்க. என் வாழ்க்கை கெடுக்க வந்த பொம்பளை யம தர்ம ராணியாமா அவங்க ஏன் தெரியுமா என்ன லவ் பண்றேன்னு போய் சொல்லி கல்யாணம் பண்ணாங்க. என்ன ஒவ்வொரு நிமிஷமும் சித்திரவதை பண்ணிட்டே இருக்கணுமா. அவங்க என்ன பழி வாங்குறது தான் என்ன கல்யாணமே பண்ணாங்களாமா. அவ ஏதோ கோவத்துல அப்படி பேசிருப்பா, நீங்க அதெல்லாம் மனசுல வச்சுக்காதீங்க. சும்மா இருங்க நீங்க. அவங்களா கோவத்துல எதுவும் பேசல, அவங்களா யோசிச்சு நிதானமா தெளிவாக தான் பேசிட்டு இருக்காங்க. ஆனா எனக்கு ஒரே ஒரு விஷயம் தான் புரியல. சரியா, எதுக்கு என்ன பழி வாங்குறேன்னு சொல்லிட்டு அவங்க வாழ்க்கையை கெடுத்துக்கிறாங்க. எனக்கு ஒரு கண்ணு போனாலும் பரவாயில்ல, எதிரிக்கு 2 கண்ணு போகணும்னு நினைக்கிறதுல என்ன இளவு மைண்ட் செட்னே எனக்கு தெரியலங்க. யார் யோசிப்பா அப்படி? நீங்க இவ்வளவு தூரம் டென்ஷன் ஆகுற அளவுக்குலாம் ஒன்றும் இல்லைங்க. ஆண்டாளை பத்தி எனக்கு நல்லா தெரியும். அவ கோவத்துல படபடன்னு பேசிடுவா, ஆனா அவ மனசுல எதுவும் இருக்காது. எனக்கு அப்படி தோணலங்க. அதெல்லாம் தோணும். சரி, இப்போ உங்க வீட்டுல யார்கிட்டயாவது பேசணும், அதுக்கு ஒரு வழி சொல்லுங்க. நீங்க ஒண்ணு பண்ணுங்க, நேரா உள்ள போங்க. சமையல் கட்டு எங்க இருக்குன்னு பாருங்க. அங்க காய்கறி வெட்டுறதுக்கு ஏதாவது அருவாமனை வச்சிருப்பாங்க. அதை எடுத்துட்டு வந்து என் கழுத்துல ஒரே போடா போட்டு அதுக்கப்புறம் எங்க அம்மா அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி சொன்னீங்கன்னா அவங்க வேணா பேசுவாங்க, இல்ல பார்க்கவாச்சும் வருவாங்க. இல்லனா அது வரைக்கும் யாருமே. என்னங்க நீங்க கிண்டல் பண்ணிட்டு இருக்கீங்க? நான் சீரியஸா கேக்குறேன். நானும் சீரியஸா தாங்க சொல்லிட்டு இருக்கேன். நான் செத்தாதான் எங்க அம்மா அப்பா வருவாங்க, பேசுவாங்க. என்கிட்ட நீங்க உங்க போனை சார்ஜ் பண்ண கொடுத்தீங்கல்ல, அப்போ உயிர் நண்பன் ஒரு கால் வந்துச்சு. அவர் நம்பராவது கொடுங்க, நான் அவர்கிட்ட பேசி வர சொல்றேன். அவனை வேற ஏங்க நீங்க? பாவங்க அவன். ஏற்கனவே அவன் பொண்டாட்டி கூட பிரச்சனை இருந்தா இங்க வந்திருக்கிறான். நான் வேற தேவையில்லாம அவனை இந்த பிரச்சனையில இழுத்து விட்டேன். பாவங்க அவன். என்னாச்சு? அவருக்கு என்ன பிரச்சனை? அவன் பொண்டாட்டியே பிரச்சனை தான். சரியான திமிரு பிடிச்சவளா இருப்பா போல அவ. அவன் பண்ணாத தப்புக்கு அவன்கிட்ட சண்டை போட்டு போயிருக்கான். இவன் என்னடானா அவதான் உலகம், அவதான் உயிர்னு சொல்லிட்டு அவ இல்லாம இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு உட்காந்து புலம்பிட்டு இருக்கான். உங்க ஃப்ரெண்டு உண்மையிலேயே சூப்பருங்க. இன்னும் பொண்டாட்டி மேல எவ்வளவு லவ் வச்சிருக்காரு. ஆனா அந்த திமிரு பிடிச்ச கழுதுக்கு அது தெரிய மாட்டேங்க. அவன் சொல்றது எதுவுமே காது கொடுத்து கேட்க மாட்டேங்கிறாள். அவன் ஏதோ தான் பிடிச்ச முயலுக்கு 3 கால்னு முட்டாள்தனமா யோசிச்சுட்டு இருந்தா கூட தப்பு இல்லைங்க. ஆனா குரங்க பிடிச்சி வச்சுட்டு முயல்னு சொல்லிட்டு இருந்தா அதுக்கு என்ன சொல்றதுன்னே எனக்கு புரியல. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.